ஓம் சாய்ராம். சாய்பாபா மேல இப்படி ஒரு பக்தர்களா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து வியந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சாய்ராம். ரொம்பவே கேட்டும் போதே எனக்கு என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த அளவுக்கு பக்தியா இருப்பாங்களா, இப்படியெல்லாம் ஒரு பக்தர்களா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இதை எனக்கு ஒரு சாய்ராம் தான் ஷேர் பண்ணாங்க. எங்க சாய்ராம் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்காங்க. அவங்க பார்த்து வியந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு சாய்ராம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி, அவங்களுக்கு 2 தங்கச்சி. அவங்க அம்மா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. இந்த சாய்ராமுக்கு ஒரு 18 வயசு இருக்கும் போதே அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா இருக்கும் போதே இவங்க சின்ன வயசுலேயே ஷிரடி எல்லாம் போய் பாபா பார்த்துட்டு வந்திருக்காங்களாம். பாபா மேலே இவங்க குடும்பத்துக்கே ரொம்ப பக்தி. அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் தன்னோட சின்ன வயசு தம்பி, அதுக்கப்புறம் இருக்க 2 தங்கச்சிங்களை எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்றது இந்த சாய்ராமுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஆனால் பாபா மேலே என்னமோ அந்த நேரத்தில் ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. நம்பிக்கையோட பாபா தான் இனிமேல் நம்ம அம்மா அப்பா, இனிமேல் நம்ம பாபாவை தான் அம்மா அப்பாவா நினைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாபாவோட ஃபோட்டோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. பாபாவோட ஃபோட்டோவை பார்த்த உடனே நம்ம அம்மா அப்பாவை இனிமேல் பாபாவை தான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களோட தம்பி, இவங்களோட 2 தங்கச்சிங்க எல்லாருமே பாபா அவங்க அம்மா அப்பாவை நினச்சி அவங்க கிட்ட பேசுறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ, பாபாவுக்கு பூஜை பண்ணுறதோ, பாபாவுக்கு ஆரத்தி பாடுறதோ, நாம சப்தாகம் பண்ணுறது, சாய் சச்சரித்திர பாராயணம் பண்ணுறது, இது எதுவுமே தெரியாதான். பாபா கிட்ட அம்மா அப்பாவா பாபாவை நினச்சி வாழ்ந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இவர் தான் இவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க தம்பி, இவங்க 2 தங்கச்சியையும் படிக்க வச்சு இவர் தான் இவங்க குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 18 வயசுல எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அம்மா அப்பாவா பாபா அவங்க வீட்டில் இருந்து இவங்களை வழிநடத்தி வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஒரு தடவை ஷிரடி போயிருந்திருக்காங்க. ஷிரடி போனப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஆரத்தி முடிஞ்ச உடனே சமாதி மந்திரில் 2 பாபா இவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோ பாரிஸ் அந்த மெட்டீரியலில் செஞ்ச ஒரு பாபாவும், இன்னொரு பாபா மார்பிள்ஸ் பாபாவும், 2 பாபா இவங்களுக்கு சமாதி மந்திரில் கிடைச்சிருக்காங்க. இவங்க அந்த பாபாவை எடுத்துகிட்டு குட்டி பாபா தான், அந்த குட்டி பாபாவை எடுத்துகிட்டு வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த சாய்ராம் வேலைக்கு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாய்ராம் வீட்டில் ஒரு பெரிய சத்தம் கேட்டிருக்கு. என்னன்னு ஓடி போய் எட்டி பார்க்கும்போது இவங்களோட தங்கச்சி அவங்க ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு இந்த பாபாவை தூக்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கும் போது கீழே போட்டு உடச்சிட்டாங்களாம். அந்த மார்பிள்ஸ் பாபா கீழே விழுந்து உடச்சிட்டாங்க. இவங்களுக்கு அவ்வளோ அழுக தாங்க முடியாது. இவங்க தம்பி தங்கச்சி எல்லாருமே அழுகுறாங்களாம். வீட்டில் இருந்த பாபா உடஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுதுருக்காங்க. இவங்களும் எவ்வளோ பேர்த்துட்டு கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுறது, இந்த பாபாவை இந்த மாதிரி உடஞ்சி போயிட்டாங்க, தலை தனியாக விழுந்திருக்கு, கை தனியாக விழுந்திருக்கு, உடம்பெல்லாம் தனித்தனியாக அப்படியே அங்கங்கே பீசஸாக கடந்திருக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்களா, இந்த பாபா நீங்கள் கொண்டு போய் தண்ணியில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எல்லாருமே இவங்க தம்பி தங்கச்சியெல்லாம் சொல்லியிருக்காங்க, சரிண்ணா நம்ம தண்ணியிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு வேளை இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி என்னோட தலை உடஞ்சிருந்தாவோ, என்னோட கைகால் அடிபட்டிருந்தாவோ என்னை அப்படியே தூக்கி தண்ணியில் போட்டிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க தம்பிக்கிட்ட தங்கச்சியும் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பாபா மட்டும், நம்ம அம்மா அப்பாவை நினைக்கிற பாபா மட்டும் நீங்கள் எப்படி போயிட்டு தண்ணிக்குள்ளே போடுவீங்க? அவங்க 2 பாபாவையும் அவங்க அம்மா அப்பாவை நினச்சி தான் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சமாதி மந்திரிலேருந்து வந்த பாபாவை. அப்போ இந்த பாபாவை மட்டும் நீங்கள் எப்படி தலை உடஞ்சிருக்கு, கைகால் உடஞ்சிருக்கணும்னா அம்மா அப்பாவை நினச்ச பாபாவை நம்ம எப்படி தண்ணிக்குள்ளே போடலாம், நம்மளே இவங்களுக்கு சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாபாவோட தலை கையெல்லாம் உடஞ்சிருக்கு, உடம்பு, இது எல்லாத்தையும் ஒட்ட வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இருந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. அப்படி ஒட்ட வச்சாலும் பார்த்தீங்கன்னா இடையில அப்படியே சின்ன 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 ஹோல்ஸாக இருந்திருக்கு. இப்போ இந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பாபாவோட உதியை அப்ளை பண்ணியிருக்காங்க. பாபாவோட உதியை அப்படி தண்ணியில் குழச்சி அந்த ஹோல்ஸ் இருக்க இடத்துல லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வந்துருந்துருக்காங்க. குட்டி 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 ஹோல்ஸில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஓட்டையை அந்த உதியை வச்சே அடைச்சிருக்காங்க சாய்ராம். அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டு 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 டெய்லி அதை அப்ளை பண்ணுவாங்க. நம்ம உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டு பாபாவோட உதியை அப்ளை பண்ணால் அந்த காயம் ஆறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பாபாவோட சிலை உடஞ்சதுக்கு அந்த சிலை சரி பண்ணுறதுக்கு பாபாவோட உதியை வச்சு சரி பண்ணியிருக்காங்க பாருங்க. பாபாவோட உதியை குலைச்சி 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 அந்த உடஞ்சிருந்த அந்த இடத்துலலாம் அப்படியே அப்ளை பண்ணியிருந்திருக்காங்க.
அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பாபாவோட அப்படியே ஃபுல்லாக விக்கிரகம் ஃபுல்லாக அப்படியே ரொம்ப அழகா ஆயிடுச்சாமா. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோட நம்ம அபிஷேகம் பண்ண முடியாது இந்த பாபாவுக்கு அப்படின்னு சொல்லி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாபாவுக்கு. ஆரஞ்சு கலர் வாங்கிட்டு வந்து அந்த பாபாவை அழகா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாபா உடைஞ்சது ஒரு சொட்டு கூட தெரியாம அவ்வளோ அழகா ஆயிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் அந்த பாபாவை இப்போ வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா. இப்போ வரைக்கும் அந்த பாபாவை தான் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பாபா இன்ன வரைக்கும் எதுவுமே ஆகலையா, அவ்வளோ அழகா அந்த பாபாவை வச்சு வீட்டில் பூஜை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு இந்த சாய்ராம்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க நம்ம கூட இந்த விஷயத்த ஷேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அம்மா அப்பா இல்லை அப்படின்னு நினச்சி தோண்டு போகாமல் நம்மளோட அம்மா அப்பாவை நம்ம பாபாவை ஏற்றுக்குவோன்னு சொல்லி பாபாவை ஏற்றுக்கிட்டு பாபா சொல்கிறபடி வீட்டில் 4 பேரும், ஒரு அண்ணா, ஒரு தம்பி, 2 தங்கச்சிங்க, 4 பேரும் அம்மா அப்பாவை பாபாவை நினச்சி குடும்பம் நடத்தி வந்துட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒரு பாபாவுக்கு உடஞ்சி போனால் கூட அம்மா அப்பாவுக்கு உடஞ்சி போனால் எப்படி நம்ம பார்த்துக்குவோமோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளோ பக்குவமாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஒரு 18 வயசு, அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்குலாம் இன்னும் சின்ன வயசாக தான் இருந்திருக்கும். அந்த வயசில் இவ்வளோ பக்குவமாக இருந்து இவ்வளோ அழகாக குடும்பம் நடத்தியிருக்காங்க அப்படின்னா அது முழுக்க 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 சாய்பாபா தான் சாய்ராம் காரணம். பாபா தான் அவங்க நினச்ச மாதிரியே அவங்க வீட்டில் அம்மா அப்பாவாக இருந்து அவங்கள பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா இல்லைன்னு நினைக்கும் போது கூட ஷிரடியில் 2 பாபா கிடச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு பாபா பிளாஸ்டர் பாரிஸ் அந்த மெட்டீரியலில் கிடச்சிருக்காங்க, இன்னொரு பாபா மார்பிள்ஸில் கிடச்சிருக்காங்க. இவங்க அம்மா அப்பாவை அந்த 2 பாபாவை நினச்சி வழிபட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு விக்கிரகம் உடஞ்சப்போ கூட அதை எப்படி சரி பண்ணி திருப்பி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் அவங்க பாபா மேலே வச்சிருந்த அந்த பக்தி சாய்ராம். எனக்கு இதை கேட்கும் போதே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்படிலாம் பக்தியாக இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுதான் சாய்ராம். இது தவிர வேற என்ன சொல்றது? சாய்பாபா மேலே எவ்வளோ பக்தி செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு பாபா நம்ம கூடவே இருக்கிறத நம்ம உணரலாம். இதை இன்னைக்கு அவங்க சொன்ன உடனே அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. பாபா வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதை ஃபோட்டோவா அது சிலையாக நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு நபராக நீங்கள் பாபாவை பாருங்கள். பாபா உங்க கூடவே இருக்கதை நீங்கள் உணர்வீங்க சாய்ராம். பாபாவை நம்புங்க. பாபாவோட இணைந்திருப்போம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.